MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. Unga side liya, enga side liya. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ். இவங்க சின்ன பசங்க. இந்த சின்ன பசங்க வந்து ஒரு டீமா உருவாக்குறாங்க. ஜூனியர் டீம்ல உள்ள பசங்க 2 பேர் வந்து ஒயின் ஷாப்ல போய் தண்ணி அடிக்கிறாங்க, பீர் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமா நிற்கக்கூடிய சீனியர் பசங்க அவங்கள கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிறது மட்டும் இல்லை, அடிக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு கல்லூரியில் அந்த பையங்க அடித்த பையங்களை இவங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்க நண்பர்கள் கூட இருக்காங்க. அப்போ அவங்ககிட்ட சொல்கிறான், அதை பாரு இவன் தான் வந்து அன்னைக்கு நேற்று அடிச்சது 2 பேர் தான் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த 8 பேர் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டீமை அட்டாக் பண்ணல, ஒருத்தன் ஸ்பாட்லேயே இறந்துடுறான். 8 பேரோட இவங்க கூடயே சுற்றக்கூடிய அக்னிராஜ் அப்படின்னு ஒரு பையன், அவன் வந்து லா காலேஜில் படிக்கிறான். அந்த அக்னிராஜையும் அக்யூஸ்டாக சேர்த்துறாங்க திருப்பாச்சேத்தி போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ இவனுக்கு சொல்கிறாங்க, அவன் இந்த கேஸில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்றுமே செய்யாதவனை கொலை கேஸ்லையும் சேர்த்துட்டாங்க. வெளியே வந்த அப்புறம் கொலையும் பண்ணிட்டாங்க. அந்த வினோத் கண்ணா அவன் தான் இதுக்கு மெயின் அப்படின்னு சொல்லி அந்த டீம் எல்லாரையும் இவங்க எய்ம் பண்ணுறாங்க. இது வரைக்கும் அவங்க 8 பேரை கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த 7 கொலையிலையும் வந்து எல்லாத்துலேயும் வந்து தலையை சிதைக்கிறாங்க. அக்னிராஜை எப்படி கொடூரமாக கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி கொலை பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. அதில் மெயினான ஆள் அப்படிங்கிறதுனால இவன் தலையே யாருன்னே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுவாங்க. சார் இவங்க ஒரு கொலை பண்ணும் போதும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்க சார். முன்னாடியே போடுறானுங்க. முன்னாடியே வந்து நேரம் பண்ண போகிறோன்னு போடுறானுங்க. அந்த அளவுக்கு இவனுக்கு தைரியம். இதில் அகிலன், சுல்லான் அகிலன் ஒரு பையன் 18 வயசுக்கு கீழே உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபிள் மர்டர் கேஸ்ல அவனை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உள்ள வச்சதுனால அவன் வெளியே வந்துட்டான். அவன் வந்து ஒரு இந்த டீம், இந்த சுல்லான் டீம்ல அவனு ஒரு அக்னி டீம்ல சேர்றான். வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா இருந்தானா இத்தனை கொலை பண்ணியிருக்கான். சார் வணக்கம் சார். சார் இந்த ரொம்ப நாளாக நம்ம நிறைய கேஸ்லாம் பற்றி பேசியிருக்கோம் சார். இந்த அக்னி பிரதர்ஸ் இந்த இன்ஸ்டாகிராமில் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி ரவுடிசம் பண்ணுறது, நிறைய ரீல்ஸ்லாம் போடுறாங்க சார். இந்த அக்னி பிரதர்ஸ் யார்? இவங்க எல்லாருமே ஒரு அடமொழி வச்சுருக்காங்க சார், சுல்லான் பிரதர்ஸ். இன்னொரு பேர் இருக்குது இவங்களுக்கு. இவங்களை பற்றி சொல்லுங்கள் சார். அதாவது சிவகங்கை மாவட்டத்தில் இந்த டீம் உருவாயிருக்கு. இது வந்து இந்த சுல்லான் அப்படின்னா என்ன வார்த்தை அப்படின்னா, சுல்லான் அப்படிங்கிறது பொடியன் அப்படின்னு சொல்லுவோம். பொடியனுங்க அப்படிங்கிறத இங்கே சுல்லான் பசங்க அப்படின்னு சொல்லி சென்னையில் அந்த கலவுக்கையில் எங்கள் சொல்லுவாங்க. சுல்லான் அப்படின்னா சின்ன பையன், அதாவது பொடியன் அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு வகையில் சொல்ல போனால் திடகாத்திரமாக இருக்க மாட்டாங்க, ஒல்லியாக இருப்பாங்க. அதாவது வந்து ஒரு ரவுடி அப்படின்னா வந்து அந்த ரவுடிங்கிறவங்க வந்து ஒரு பிரம்மாண்டமான உருவத்தோட ஒரு கட்டுமஸ்தான உடம்போடு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. இவங்க சின்ன பசங்க. இந்த சின்ன பசங்க வந்து ஒரு டீமாக உருவாக்குறாங்க. இது என்ன கதை அப்படின்னா, கல்லூரியில் படிக்கக்கூடிய பையங்க. இதில் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறது ஒரு டீம், செகண்ட் இயர் படிக்கிறது ஒரு டீம். இந்த செகண்ட் இயர் வந்து சீனியர்ஸ், தேர்ட் இயர் அது மாதிரி பண்ணுறவங்க அது சீனியர்ஸ், இவங்க ஜூனியர். இதில் இந்த ஜூனியர் டீமில் உள்ள பசங்க 2 பேர் வந்து ஒயின் ஷாப்பில் போய் தண்ணி அடிக்கிறாங்க, பீர் அடிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக நிற்கக்கூடிய சீனியர் பசங்க அவங்கள கண்டிக்கிறாங்க. கண்டிக்கிறது மட்டும் இல்லை, அடிக்கிறாங்க. அடித்து அதாவது காலேஜில் ராக்கிங்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம் இது. ஆனால் பட் காலேஜில் நடக்கலை. காலேஜில் அவங்க என்ட்ரி ஆகல தான் ராக்கிங் நடக்கும். ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் உள்ள என்ட்ரி ஆகல தான் சீனியர்ஸ் அவங்கள வரவழைச்சு அவங்களுக்கு வந்து அதாவது வெல்கம் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்த முடியுமோ அவ்வளோ கொடுமைப்படுத்துவாங்க. அது ராக்கிங். பட் இதில் வந்து அந்த சீனியர் ஜூனியர் நிச்சயமாக இருக்குது, அந்த மனப்பான்மை இருக்குது. அப்போ அவங்க முன்னாலே இவன் தண்ணி அடிக்கிறாங்கன்னா அவங்க கூப்பிட்டு இவன் அடிக்கிறாங்க 2 பேரையும். அடி வாங்கிட்டு இந்த வசந்த்னு ஒருத்தன் பேர் மிதுன் வசந்த், இந்த 2 பேருமே வந்து அடி வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாள் வந்து ஒரு வாரம் கழிச்சு கல்லூரியில் அந்த பையங்க அடித்த பையங்களை இவங்க பார்க்குறாங்க. அப்போ இவங்க நண்பர்கள் கூட இருக்காங்க. நண்பர்கள் தான் இந்த ஜூனியர் டீம். அப்போ அவங்ககிட்ட சொல்கிறான், அதை பாரு இவன் தான் வந்து அன்னைக்கு நேற்று அடித்தது 2 பேர் தான் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த 8 பேர் சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணுறாங்க. அந்த டீமை அட்டாக் பண்ணல, ஒருத்தன் ஸ்பாட்லேயே இறந்துடுறான். எல்லாம் கத்தி வச்சுருக்கானுங்க. அதில் அடித்து வெட்டி ஒருத்தனை கொண்டு வர்றானுங்க. இன்னொருத்தன் கையில் வெட்டுப்பட்டு தப்பிச்சு போயிடுறான். தப்பிச்சு ஓடினவன் பேர், இறந்தவன் பேர் மணி, தப்பிச்சு ஓடினவன் பேர் வினோத் கண்ணா. ஆமாம். இதுக்கப்புறம் இந்த 2 டீமுக்குள்ள மோட்டிவ் ஆகுது. அந்த மோட்டிவ் கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. என்ன பண்ணுறாங்க, அந்த மர்டர் கேஸில் இந்த 8 பேர் தான் அதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 8 பேரோட இவங்க கூடயே சுற்றக்கூடிய அக்னிராஜ் அப்படின்னு ஒரு பையன், அவன் வந்து லா காலேஜில் படிக்கிறான். அந்த அக்னிராஜையும் அக்யூஸ்டாக சேர்த்துறாங்க திருப்பாச்சேத்தி போலீஸ் ஸ்டேஷனில். அப்போ இவனுக்கு சொல்கிறாங்க, அவன் இந்த கேஸில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வந்து அந்த பாதிக்கப்பட்ட
பையங்க இருக்காங்கள புகார் கொடுத்தவங்க அவங்க அட்வொகேட்லாம் வந்து இல்லை இவன் இருக்கிறான்னு சொல்லி கன்ஃபார்மாக சொல்கிறாங்க. காவல்துறை வந்து அவனை விடக்கூடிய சூழலை இல்லை, விட்டால் பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு அவனையும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணிடுறாங்க. அங்கே தான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. ஒன்றுமே இல்லாமல் இந்த பையனை உள்ள அனுப்பிச்சிட்டாங்களே, தப்பும் பண்ணாத ஃப்ரெண்டுன்றதுனால இவனுக்கு எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்க, அவனை லா படிக்க வச்சு தங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருப்பான். சப்போர்ட்னா என்ன, இவங்க பண்ணக்கூடிய ரவுடித்தனத்துக்கு அவன் சப்போர்ட்டாக இருந்து இவங்க ஜாமீன் எடுக்க கேஸ் நடத்துவான்னு நினச்சி அவனை உருவாக்குறாங்க. ஆனால் அவனை வந்து இந்த மர்டர் கேஸில் அக்யூஸ்ட் ஆக்கிடுறாங்க. அக்யூஸ்ட் ஆக்கி அதுக்கப்புறம் அவன் வெளியே வரான் ஜாமீனில். வெளியே வந்ததுக்கப்புறம் அந்த ஆப்போசிட் டீம் வந்து அந்த பையனை மர்டர் பண்ணிடுறாங்க. இந்த வினோத் கண்ணா அந்த டீம் வந்து இந்த அக்னிராஜை மர்டர் பண்ணிடுறாங்க. அந்த அக்னிராஜை மர்டர் பண்ணது இது வந்து அந்த என்ன சொல்லுவாங்க, அந்த இதை வந்து தீப்பற்றி எரிஞ்ச மாதிரி அந்த பிரச்சனை இந்த பசங்களுக்கு அவங்க மனசில் வந்து ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கிடுது. அதனால் இதில் சம்மந்தப்பட்ட யாரையுமே விடக்கூடாது. ஒன்றுமே செய்யாதவனை கொலைக்கேஸ்லையும் சேர்த்துட்டாங்க, வெளியே வந்த பிறகு கொலையும் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வினோத் கண்ணா அவன் தான் இதுக்கு மெயின் அப்படின்னு சொல்லி அந்த டீம் எல்லாரையும் இங்கே எய்ம் பண்ணுறாங்க. எய்ம் பண்ணி ஒவ்வொருத்தராக 8 பேரை கொலை பண்ணுறாங்க. இந்த வினோத் கண்ணாவும் தப்பிச்சு ஓடிடுறான் அங்கேருந்து, இந்த ஊரை விட்டே போயிடுறான். அவனோட கூட பிறந்தவங்க அவங்க குடும்பத்தார் யாருமே இங்கே கிடையாது, போய் எங்கேயோ மறைவாக வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த வினோத் கண்ணாங்கிறவன் வந்து பல்லடத்தில் போய் ஒரு பேக்கரியில் வேலை செஞ்சுட்டு இருக்கான். வேலை செஞ்சுட்டு காலையில் போய் வேலைக்கு போனான்னா நைட்டு தான் வெளியே வருவான். வெளியே வந்து அங்கே ரூம் எடுத்து தங்கியிருக்கிறான். ஆனால் இதை வந்து இவனுங்க கண்டுபிடிச்சிடுறாங்க. கண்டுபிடிச்சி அவனை அங்கே மெயின் ரோட்டில் வச்சு கொலை பண்ணி தலையை சிதைச்சிடுறாங்க. இந்த இது வரைக்கும் அவங்க 8 பேரை கொலை பண்ணாங்க இல்லையா, அந்த 7 கொலையிலையும் வந்து எல்லாத்துலேயும் வந்து தலையை சிதைக்கிறாங்க. அக்னிராஜை எப்படி கொடூரமாக கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி கொலை பண்ணுறாங்க. அவங்க ஃப்ரெண்டை எப்படி கொலை பண்ணாங்களோ அதே மாதிரி பண்ணுறாங்க. அதில் மெயினான ஆள் அப்படிங்கிறதுனால இவன் தலையே யாருன்னே தெரியாத அளவுக்கு என்ன பண்ணிடுறாங்க. இப்படி கொலை பண்ணி இப்போ இவங்க வந்து என்ன ஆயிருது, இவங்களுக்கு ஒரு டீம் சுள்ளான் டீம் அப்படின்னு சொல்லி இவங்களே அதுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் டீம் ஒன்று ஆரம்பித்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து இவங்களே அதில் வந்து ரீல்ஸ் போடுறது. இது மாதிரி வந்து இவங்க பாட்டுக்கு தகுந்த மாதிரி இவங்க அரெஸ்ட் பண்ணி இவங்க போலீஸ் எஸ்கார்டில் போகையில், அப்புறம் வண்டியில் போகையில், அப்புறம் வந்து கத்தி கபடா வச்சுக்கிட்டு இவங்களை ஆட்டம் போடுற மாதிரி இதெல்லாம் எடுத்து இவங்க போடுறாங்க. இதில் என்ன இவங்க வந்து இவங்களோட மோட்டிவ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எந்த ஊர்லேயாவது உங்கள் நண்பர்கள் யாராவது இதை மாதிரி பாதிக்கப்பட்டால் பொய் கேஸ் போட்டு உள்ளே போனாலோ இல்லை கொலை செய்யப்பட்டாலோ, தவறான முறையில் சம்மந்தம் இல்லாத முறையில் கொலை செய்யப்பட்டாலோ அவங்கள நீங்கள் பழி வாங்கிறதுக்கு நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் குரூப்பில் சேருங்க அப்படின்னு சொல்லி இப்போ இந்த குரூப் அப்படி வளர்ந்துக்கிட்டே வருது. பெரிய நெட்வொர்க். ஆமாம், அது இந்த நெட்வொர்க் வந்து சிவகங்கையில் ஆரம்பித்து சுற்றி இருக்க மாவட்டங்கள்லாம் போய் இப்போ மேற்கு மாவட்டங்கள் வரைக்கும் போயிடுச்சு. அந்த அளவுக்கு இந்த டீம் இப்படி வளர்ந்துட்டாங்க. இதில் அகிலன், சுள்ளான் அகிலன் ஒரு பையன், அவனுக்கு வந்து 2018 அந்த கச்சநத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர் கிராமத்தில், ஆமாம் சிவகங்கையில் உள்ள ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் கோயில் திருவிழா நடக்குது. அந்த கோயில் திருவிழா நடக்கிற சமயத்தில் பக்கத்தில் உள்ள கிராமத்தை சேர்ந்தவங்க கும்பலாக திருவிழாவுக்கு வர்ற மாதிரி, ஆனால் ஆயுதங்களை மறைச்சி எடுத்துகிட்டு வந்து இந்த ஊருக்குள்ளே வராங்க. வந்து அவங்க வந்து வேற இனத்தை சேர்ந்தவங்க, வேற சமூகத்தை சேர்ந்தவங்க, பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. அதில் 2 இளைஞர்களும் ஒரு முதியவர் 3 பேர் கொலை செய்யப்படுறாங்க. ஊர் தலைவர் அவர். ஆமாம், 2018 நடக்குது இந்த கொலை. 3 பேர் இந்த கொலை. இந்த கொலையில் வந்து 27 பேருக்கு ஆயுள் தண்டனை சிவகங்கை நீதிமன்றத்தில் கொடுத்தாங்க. அதில் 3 பேர் லேடிஸ். அதில் ஒரு லேடியோட மகன் தான் இந்த அகிலன், சுள்ளான் அகிலன் சொல்லக்கூடிய அந்த கேஸ்லையும் அக்யூஸ்டு. இவன் வந்து A18 நினைக்கிறேன், A12 அந்த கேஸில் இவன் அப்போ வந்து இவனுக்கு 18 வயசு முடியல. அதனால காவல்துறை என்ன பண்ணுறாங்க, இவனை வந்து சிறார் அதுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த சிறார் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிடுறாங்க. அங்கே 18 வயசு வரைக்கும் இருந்துட்டு அவன் வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் அவன் வந்து ஒரு இந்த டீம், இந்த சுள்ளான் டீமில் அவனு ஒரு அந்த அக்னி பிரதர்ஸ்னு இந்த டீமு, இல்லை சுள்ளான் பிரதர்ஸ்னு, இதில் எல்லாருமே அவங்களுக்கு அடைமொழியாக போட்டுப்பாங்க. அதாவது சுதந்திர போராட்ட தியாகிகள் போடுறாங்க இல்லையா, அதை மாதிரி இவங்களே போட்டுக்குவாங்க சுள்ளான் அப்படின்னு. இல்லைன்னா அக்னிராஜ் டீம், அக்னி பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இன்ஸ்டாகிராமு மற்ற இவங்களுக்கே இவங்க பட்டம் சூட்டிக்கிறாங்க. சூட்டிக்கிட்டு இந்த மாதிரி பழிவாங்கிற செயல்களை ஈடுபடுறாங்க. இதில் இந்த சுள்ளான் அகிலன்கிறவன் கிட்டத்தட்ட அவன் வந்து அவன் நண்பர்களுக்காகவே ஏகப்பட்ட கொலை பண்ணியிருக்கான்.
இவன் நண்பர் ஒருத்தருக்காக தினேஷ் நினைக்கிறேன், அவனுக்காக ஒரு ஆட்டோ டிரைவரை கொலை பண்ணுறான். எப்படி கொலை பண்ணுறான்னா, அந்த ஆட்டோவிலே இங்கே சவாரி செய்கிற மாதிரி போய் வைகை ஆற்றுக்குள்ளே கொண்டு போய் ஆற்றுக்குள்ளே நடு இடத்துல வச்சு அங்கே வந்து தண்ணி இல்லாமல் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல கொலை பண்ணி அங்கேயே இது பண்ணிடுறானுங்க. அதே மாதிரி அப்படி இன்னொரு கொலை பண்ணுறாங்க இடத்துல. கோர்ட்டில் சரண்டர் ஆகணும்னு கிளம்பி போகல, இவன் கூட இன்னொருத்தன் வரான், மண்ட தினேஷ் ஒருத்தன். அவனோட எதிரி ஒருத்தனை பார்க்குறாங்க. அவன் அந்த ரவுடி, பழைய ரவுடி, அவன் திருந்தி கடை வச்சுட்டு இருக்கான். அவனை பார்த்தோன்னா ஐயோ இவனும் இருக்கடா, இவன் போகிறதே போகிறான், இவனையும் முடிச்சுட்டு போகலான்னு சொல்லி அவனையும் அங்கே போகிறான். எப்படின்னா பப்ளிக்கில் ஓட விட்டு மர்டர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்னொரு இந்த இதில் சம்மந்தப்பட்டவங்க இன்னொரு நண்பருக்காக இவங்க என்ன பண்ணுறானுங்க, காரில் போய் பஸ்ஸில் அவங்க போகிறாங்க. அவங்கள காரில் போய் துரத்திட்டே போய் காரை பஸ்ஸுக்கு முன்னால் நிறுத்தி உள்ளே ஏறி வெட்டுறாங்க. அது யாருக்காக பண்ணுறாங்கன்னா, உள்ளே இவங்க ஜெயிலில் இருந்தப்போ ஒரு ரவுடி இவங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான். அவனுக்கு விரோதியாகும், அவனுக்கு நண்பனுக்கு நண்பனாக இதுக்கு விரோதியாகும். அதுக்கு அந்த கொலை பண்ணியிருக்கானுங்க. இன்னொரு கொலை பண்ணி பாடியை புதைச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த பாடியை தோண்டி எடுத்து எரிச்சிட்டானுங்க. இப்படி இவங்க அது மாதிரி அந்த அக்னிராஜ் கொலை வழக்கில் சம்மந்தப்பட்ட அழகு பாண்டின்னு ஒருத்தன், அவன் வந்து இந்த ஊர்ல பயந்து ஓடி போயிட்டான். கோர்ட்டுக்கு மட்டும் கரெக்டாக வருவாங்க. இவங்க எப்படின்னா கோர்ட்டுக்கு கட்டாயம் வந்துடுவாங்க, எப்படி இருந்தாலும் வருவாங்க. என்னைக்கு வாய்தான்னு தெரியும். அந்த வாய்தா தேதியை வச்சு அவனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க. அவன் கோர்ட்டு வந்து அட்டன் பண்ணுறான். கோர்ட்டு அட்டன் பண்ணிவிட்டு அவன் திரும்பி போகிறான். திரும்பி போகல இவங்க அவனுக்கு தெரியாமல் பின்னாடி இவங்க டீமோட போகிறாங்க. அவன் போய் அவங்க மாமியார் வீட்டில் போய் ஒய்ஃப் அங்கே தான் இருக்காங்க, அங்கே போய் சாப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு படுத்துடுறான். இந்த டீம் வந்து அந்த வீட்டோட மேலே போய் ஏறி கூரையை பிரித்து ஹாஸ்பிட்டல் ஷீட் இருக்குது அதெல்லாம் உடைச்சிட்டு உள்ளே குதிச்சு அவன் ஒய்ஃபு முன்னாலே அவனை வெட்டி கொல்ல போனாங்க. அதை மாதிரி இவன் பேரில் ஏகப்பட்ட கேஸு. இவனுக்கு 18 வயசில் இவன் ஆரம்பிக்கிறான். இப்போ வயசு அவனுக்கு 25 24 அப்படி இருக்கும். இந்த சமயத்துலேயே இவனோட தொல்லை தாங்க முடியல. இந்த மாதிரி இந்த டீம் அப்படிங்கிறது வந்து காவல்துறை வந்து ரொம்ப இவங்களுக்கு குண்டாஸ் போட்டு எது போட்டாலும் வெளியே வந்துடுறானுங்க. இதே தான் தொடர்ந்து பண்ணுறானுங்க. இந்த சமயத்தில் காளையார் கோயில் இன்ஸ்பெக்டர் ஆடிவேல் அவர் வந்து ஏற்கனவே நெல்லை மாவட்டத்தில் தென்காசி மாவட்டத்திலாம் வேலை பார்த்தவர், எனக்கு நல்லா தெரியும், நல்ல திறமையான ஆய்வாளர். அவங்க வெஹிக்கிள் செக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு காரை நிறுத்துறாங்க, நிறுத்தாமல் போகுது. உடனே காரை சேஸ் பண்ணி போகிறாங்க. இவரும் எஸ்ஐயும் போய் கதவை திறந்து பார்த்தா இவன் உள்ள உட்காந்துருக்கான். அருவாள் எடுத்து எஸ்ஐயை வெட்டிடுறான். அகிலன் உடனே இவர் என்ன பண்ணுறாரு, துப்பாக்கியில் எடுத்து அவன் காலில் ஃபயர் பண்ணிடுறாரு. அப்புறம் அவனை பிடிச்சிடுறாங்க. அவனை காலில் ஃபயர் பண்ணியிருக்கக்கூடாது, அவனை வேற இடத்துல ஃபயர் பண்ணியிருக்கணும். ஏன்னா இது மாதிரி ஒரு சமூக விரோதி இருக்கவே கூடாது. இது மாதிரி இருக்கிறதுனால சட்டத்தில் உள்ள எல்லா ஓட்டையிலையும் பூந்து தப்பிச்சு எத்தனை பேரை கொலை பண்ணியிருக்கான், எத்தனை குடும்பங்கள் நடுத்தரில் வந்திருக்கு. இதில் என்னன்னா இவன் தாய் இன்னும் உள்ளதாக இருக்காங்க, அவங்க குண்டாஸில் உள்ளதாக இருக்காங்க. இப்போ இந்த சுல்லான் பிரதர்ஸ், அக்னி பிரதர்ஸ், அக்னி டீம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுடி டீமால தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. இளைஞர்கள்லாம் இதை பார்த்து நம்மளும் ஏன் இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. இவங்களும் வந்து அந்த டீமில் சேர்க்குறாங்க. உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருந்தால் நீங்கள் வாங்க, உங்களுக்காக நாங்கள் வந்து செய்கிறோம். அப்போ இது என்ன ரவுடிசத்தை எந்த அளவுக்கு வளர்ந்துட்டு போகுதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். சார் இவங்க ஒரு கொலை பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவாங்க சார். முன்னாடியே போடுறானுங்க. முன்னாடியே வந்து நேரம் பண்ண போகிறோன்னு போடுறானுங்க. அந்த அளவுக்கு இவனுக்கு தைரியம், இவனுக்கு எல்லாம் இருக்குது. என்ன நடக்குது ஏது நடக்குதுங்கிறது கரெக்டாக பார்க்குறாங்க. கிளீனாக அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தகவல் சொல்கிறதுக்கு ஆள் இருக்காங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எதனால இது நடந்தது அப்படின்னா, இப்போ இந்த அகிலன் மேட்டரில் அகிலன் வந்து 18 வயசுக்கு கீழே உள்ளவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரிபிள் மர்டர் கேஸில் அவனை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி உள்ள வச்சதுனால அவன் வெளியே வந்துட்டான். அவன் வந்து அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லி அவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தா அவங்க அம்மா மாதிரி அவனும் ஆயுள் தண்டனையில் உள்ளே இருப்பான். ஆக சட்டத்தில் உள்ள ஒரு ஓட்டையை பயன்படுத்தி வெளியே வந்துட்டான். இல்லை சார், நீங்கள் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ் பசங்களுக்குள்ள நடக்கிற ஒரு பிரச்சனை. இந்த அக்னிராஜ் இவரை வந்து ஒவ்வொரு பிரச்சனையா சொல்கிறேன். இப்போ நான் வந்து சொல்கிறது வந்து, அதாவது ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தில் வந்து 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க என்ன குற்றம் பண்ணாலும் சரி, கொலை குற்றமே பண்ணாலும் சரி, அவனை சிறார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி அவனை சீர்திருத்த பயில தான் வைக்கணும் அப்படின்னு அந்த சட்டம் சொல்லுது. அந்த சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி இவன் வந்து வெளியே வந்துட்டான். வந்ததுக்கு அப்புறம் ஒழுங்கா இருந்தானா? இல்லை, இத்தனை கொலை பண்ணியிருக்கான். இதே மாதிரி நிர்பயா வழக்கில் கொடூரமா அந்த பெண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணவன் ஒரு சிறுவன். அவனும் இதே மாதிரி சிறுவன் சொல்லிட்டு சீர்திருத்த பள்ளியில் அவனை உள்ள அனுப்பிச்சு வெளியே வந்து ஓடி போயிட்டான்.
இப்போ அவன் எங்கே இருக்கிறான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியல. இதே இப்போ இவன் என்ன பண்ணானோ அதை தான் அவனும் பண்ணிட்டு இருப்பான். அதாவது ஒரு குற்றத்தை செஞ்சவனா திருந்துதான் அப்படிங்கிறது பார்க்கல ரொம்ப ரேர் தான். ஆக அந்த ஜுனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் 18 வயசு அப்படிங்கிறத குறைக்கணும். ஏன்னா இப்போ 16 வயசுலேயே பெரிய மனுஷன் ஆயிடுறான். இப்போ இந்த டீம் எல்லாமே வந்து இந்த சுள்ளான் டீம் எல்லாமே சின்ன பசங்க தான், 20-21 வயசு. ஆமாம். இவங்க வந்து பள்ளியில் கல்லூரியில் படிக்கையில அந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. ஆக இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இளைஞர்கள் கெட்டு போறாங்க கண்டிப்பா அப்படின்னு தெரியுது. இன்னொரு விஷயம், கல்லூரியில வந்து இவங்களை வந்து சரியா காவல்துறையும் சரி அந்த கல்லூரி நிர்வாகமும் சரி அவங்கள கண்காணிக்கல. இவங்க வந்து சீனியர்ஸ் ஜூனியர்ஸுக்குள்ள ஒரு டிஸ்பியூட் இருக்கு, ஒரு பாகுபாடு இருக்கு, ஒரு வேற்றுமை இருக்கு அப்படின்னா அதை வந்து களையணும், கூட்டு பேசி அவங்கள சரி பண்ணணும். ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா முன்னுமே தெரிஞ்சிருக்கணும். அது சரியான முறையில் கையாளாது ஒன்று, அது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த சட்டத்தில் உள்ள ஓட்டை, அது ஒரு காரணம். மூணாவது அக்னிராஜ், அந்த வழக்கில் அவன் சம்மந்தமே படலை. அவனை வந்து வேணும்னு ஆப்போசிட் பார்ட்டி கொடுக்குறாங்க. காவல்துறை வந்து ஒரு கொலை கேஸ்ல அவன் கொடுக்குறப்போ விசாரிச்சு பார்த்து தான் பண்ண முடியும். அதுல காவல்துறை கரெக்டா விசாரிச்சு அவன் சம்மந்தப்படலை அப்படின்னு சொல்லி அவனை விடுதலை பண்ணியிருந்தா அந்த இந்த பிரச்சனை இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காது. இவ்வளவு பெரிய ஆமா, அக்னிராஜ் கொல்லப்பட்டது, அவன் அந்த அக்யூஸா சேர்த்தது, திருப்பி அவனை அவன் கொல்லப்பட்டது. இந்த ரெண்டும் வந்து இந்த டீம் உருவாகுது, இந்த ரவுடித்தனம் உருவாகிறதுக்கு, ரவுடி கும்பல் உருவாகுறது ஒரு காரணமாயிடுச்சு. அதுல காவல்துறை சரியான முறையில் அந்த சமயத்தில் செயல்பட்டு இருக்க வேண்டும், பண்ணலை. ஆனால் இப்போ சமீபத்தில் 21 இருந்து 25க்குள்ள இந்த 4 ஆண்டுகளில் இந்த டீம் வந்து ஒரு பெரிய நெட்வொர்க்காக வளருது. இதை உளவுத்துறை கண்காணித்து இவங்களை ஆரம்பத்திலே தட்டிருக்கணும். இவங்களை வந்து யார் சம்மந்தப்பட்டிருக்காங்க வழக்கு போட்டு இவங்களை அரெஸ்ட் பண்ணி உள்ளே போனால் ஜாமீன் வந்துட போகிறான். எந்த வழக்கில் போனாலும் சரி 90 நாளில் வெளியே வந்துடுறான். ஏன்னா 90 நாளுக்குள்ள சார்ஜ் ஷீட் போட முடியாது, அதை காரணமாக சொல்லி வெளியே வந்துடுறான். அதனால் இதில் சம்மந்தப்பட்டவங்க கொடூரமானவங்க இருந்தால் அவங்க மேலே கடுமையான நடவடிக்கை, என்கவுண்டர் மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சுருந்தா நிச்சயமாக இந்த டீம் செதறி ஓடிருப்பாங்க. இதை பண்ணாமல் விட்டுட்டாங்க. சரி பரவாயில்ல, இப்போ மாதிரி பிடிச்சிருக்காங்க, இனிமேலாவது இவங்க சம்மந்தப்பட்ட வழக்குகளில் இவங்களுக்கு எதிராக யார் சாட்சி சொல்லுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் சாட்சிகளை கட்டாயம் சொல்ல வச்சு நீதிமன்றம் மூலமாக இவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து இவங்க வந்து ஜெயிலே இருக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணணும். இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள். இந்த அக்னி பிரதேஷ் மேலே பார்த்தீங்கன்னா சார் 8 கொலை பண்ணியிருக்காங்க, 30 கேஸ் இருக்குது சார் இந்த 4 வருஷத்தில். ஆமாம், அதான் சொல்கிறேன். 2021 2025க்குள்ள இவங்க இவ்வளவு இது அளவுக்கு பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஆரம்ப ஸ்டேஜ்லேயே ஃபர்ஸ்ட் பண்ணையில இடத்துல யாரை பண்ண போகிறாங்கன்னு சொல்லி இவங்களை வந்து கட்டுப்படுத்திருக்கணும், உளவுத்துறை மூலமாக பண்ணியிருக்கணும். அது அந்த மாவட்டத்தில் சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த இஷ்யூ வந்து இது வந்து ஸ்டேட் வைடு கிடையாது, அந்த மாவட்டத்துக்குள்ளது ஒரு குறிப்பிட்ட ஏரியாவில் உள்ளது தான். அவங்க வந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ணி முதல்ல பிடிச்சிருந்து யார் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், இதில் உள்ள எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அக்னிராஜ் வெளியே வந்தான் இல்லையா, அவனை ஃபாலோ பண்ணி அவனை வந்து அங்கேருந்து இருந்தாலே காப்பாற்றிருக்கலாம். அந்த ஆப்போசிட் டீம் அவனை கொலை பண்ணி அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒவ்வொருத்தரையும் 8 கொலைகள் நடந்திருக்கு. அதை வந்து அவங்க வந்து தைரியமாக செய்கிறாங்க பாருங்க. கொலைகளை வந்து அவங்க பதிவிட்டுட்டே செய்கிறாங்கன்னா அப்போ அந்த அளவுக்கு சட்டத்தை மதிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு இருக்குது. அதாவது காவல்துறை கண்டும் பயம் இல்லை, நீதிமன்றத்தை கண்டும் பயம் இல்லை. இவ்வளோ தைரியமாக பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு எந்த மாதிரி வழிமுறைகளில் இவங்களுக்கு அடக்கணுமோ அதை நிச்சயமாக. மாவட்டங்களில் இருக்க இளைஞர்கள் வந்து இவங்களை பெரிய ஹீரோவாக பார்க்குறாங்களா? அதுதான் சொல்கிறேன். இவங்களால வந்து தமிழ்நாட்டில் உள்ள இளைஞர்கள் கெட்டு போகிறதுக்கு ஆரம்பிச்சாச்சு. அந்த சூழ்நிலை வரக்கூடாது. ஏன்னா ரவுடித்தனம் பண்ணுறது தவறு, கொலை பண்ணுறது தவறு. இதை வந்து செய்கிறவன இவங்க ஹீரோவாக நினைக்கிறீங்க. சினிமாவில் அப்படி தான் காட்டுறான். இந்த சினிமாவதக்காரங்க தான் கெடுக்கிறதே, இந்த இளைஞர்களை கெடுக்கிறதே அவங்க தான். அதாவது பவுடர் விற்கிறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவனெல்லாம் ஹீரோவை காட்டுறாங்க, அவனை டானா காட்டுறாங்க. அது வந்து நிழல் உலகத்தில், அதாவது டிவியில் பார்க்குறோம், திரையில் பார்க்குறோம். ஆனால் இது நேரடியாக நடக்குது. நேரடியாக நடக்கக்கூடியதை நம்மளால் தடுக்க முடியலன்னா அப்புறம் நம்ம காவல்துறை வந்து நிச்சயமாக அதில் வந்து எனக்கு என்ன கேட்டாச்சுன்னா இந்த டீம் இந்த அளவுக்கு வளர விடுறது தவறு. சரி பரவாயில்ல, இனிமேலாவது சட்டப்படி அவங்க வந்து வெளியே வராத அளவுக்கு வழக்குகளை நடத்தி தண்டனை வாங்கி கொடுங்க. அதையும் மீறி மேற்கொண்டு எதுவும் பண்ணாங்கன்னா என்கவுண்டர் மாதிரி தைரியமாக நடவடிக்கை எடுங்க. ஏன்னா அப்போ தான் வந்து இவங்க சிதறி ஓடுவாங்க. அந்த பயம் இருக்கு, அந்த பயம் இருக்கும் மற்றவங்களுக்கும். சோஷியல் மீடியா வந்து கொலை பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்களே சார். சோஷியல் மீடியா வந்து நல்ல விஷயங்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதை மாதிரி தவறான விஷயங்களும் அதில் வந்து இவங்க பயன்படுத்துறாங்க, அதையும் பயன்படுத்த அனுமதிக்கிறாங்க பாருங்க. அதை தடுக்க முடியல. இவங்க எங்க போனாலும் வாட்ஸ்அப் மூலியமா இவங்க அக்னி பிரதர்ஸ், இந்த சுல்லான் பிரதர்ஸ் வந்து இன்ஃபர்மேஷன். இனிமேல் அந்த மாதிரி ஒரு பேச்சே வரக்கூடாது. இன்னும் பாருங்க, இப்போ என்ன நடக்கும்னா இந்த பேர்லேயே சினிமா எடுப்பான் பாருங்க.
இதை வச்சு கோடி கோடியாக சம்பாதிக்கிறதுக்கு சினிமாக்காரங்க ரெடியாக இருக்காங்க. தயாரிக்கிறதுக்கு ஆள் ரெடியாக இருக்கா, டைரக்ட் பண்ணதுக்கு ரெடியாக, நடிக்கிறதுக்கு ஆள் இருக்கா. ஒரு சில போஸ்ட்லாம் போடுறாங்க சார், விரைவில் அக்னி பிரதர்ஸ் அகிலன் ரிலீஸ் ஆக போறாருன்ற மாதிரி போஸ்ட் எல்லாம் போடுறாங்களே சார். ஆமாம், அதான் சொல்ல சட்டத்தில் வந்து வெளியே இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு 8 கொலை பண்ணிட்டு வெளியே இருக்கிறான்னா, ஒரு கொலை பண்ணிட்டு திருப்பி உள்ள போயிட்டு திருப்பி வெளியே வரான், அடுத்த கொலை பண்ணிட்டு உள்ள போறான் வெளியே வரான். அப்படி சட்டத்தில் அந்த மாதிரி வழி இருக்கு நிறைய. வட சென்னையில் ஒரு ரவுடி 45 கொலை பண்ணியிருந்தான். ஒரு கொலை பண்ணிட்டு உள்ள போறான், திருப்பி வெளியே வந்துடான். கேங் லீடர் கடைசியில் அவன் காவல்துறை என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டான். அது மாதிரி இவங்களுக்கு ஒரு சரியான பாடம் கற்பிக்கப்படணும். தவறு செஞ்சவங்களுக்கு நிச்சயமா நீதிமன்றம் மூலமா தண்டனை வாங்கி கொடுக்கணும். கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இது மூலியமா நிறைய பேர் இதை வந்து ஒரு ஹீரோஸை நினைக்காம கொலை பண்ணா நமக்கு சிறை தண்டனைன்றத ஞாபகம் வரணும், அது மேல பயம் வரணும் சார். நிச்சயமா. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Aha, no compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ்.